கனவு மெய்ப்படுமா? அன்று மகாகவி பாரதியின் வேண்டுதல் சுதந்திரக் கனவு மெய்ப்படுமா? இன்று சென்னை மாநகர மக்களின் வேண்டுதல் சென்னையின் கனவு மெய்ப்படுமா? குப்பைகள் இல்லாத சுகாதாரமான தெருக்கள் கிடைக்க என் விரல் மை முடிவு செய்யுமா? பணிக்கு செல்ல நெருக்கடியற்ற போக்குவரத்து, பணி முடிந்து செல்லும் போது எனக்காக காத்திருக்கும் குடும்பத்தினரை காண விபத்தில்லாத சாலை கிடைக்க என் விரலின் மை முடிவு செய்யுமா? அரசாங்கம் சார்ந்த அனைத்து பணிகளும் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் எல்லோருக்கும் கிடைத்திட இந்த விரலின்மை உதவுமா? வசதி படைத்த குழந்தைகளின் கிடைக்கும் கல்வி என்னுடைய குழந்தைகளுக்கும் கிடைக்க என் விரலின்மை முடிவு செய்யுமா? என் தெருவில் சரியான கழிவுநீர் குழாய் அமைய என் விரலின்மை முடிவு செய்யுமா? யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நாங்கள் விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்டும் நவீன ஜிம்மும் அமைத்து தர என் விரலின் மை முடிவு செய்யுமா? சுத்தமான குடிநீர் கிடைக்க என் விரலில் மை முடிவு செய்யுமா? என் விரலின் மை முடிவு செய்யுமா? என் விரல் மை முடிவு செய்யுமா? என் விரலின் மை முடிவு செய்யுமா? இது சென்னை மக்களின் கனவுகளும் நம்பிக்கைகளும். உங்களின் நம்பிக்கை என் லட்சியம், உங்களின் கனவு மெய்ப்படும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களின் பேராதரவுடன் வெற்றி வாகை சூடி கோடிக்கணக்கான இதயங்களில் குடியேறிய புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இலவச அரிசி திட்டம், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு உதவித்தொகையாய் மாதம் ரூபாய் 1000, படித்த ஏழை பெண்களுக்கு 25,000 திருமண நிதி உதவியுடன் திருமாங்கல்யத்திற்கு 4 கிராம் தங்கம், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் +1, +2 மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி, ஏழை விவசாயிகளுக்கு இலவச ஆடு மாடுகள், போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 41 கோடியில் புதிய பாலங்கள் மற்றும் சென்னையில் 300 கிலோமீட்டர் நீள மோனோ ரயில் திட்டம் என பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கும் புரட்சித் தலைவி தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசி பெற்றவர் நமது மனிதநேயர் சைதை சா துரைசாமி. வணக்கம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நலத்திட்டங்களை உங்கள் வீட்டிற்கும் உங்களின் தேவைகளை அம்மாவின் கவனத்திற்கும் கொண்டு செல்ல பல தலைமுறை வாழப்போகும் சென்னையை காப்பது எனது கடமை என நினைக்கும் எனக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பதவிக்கு முன் உதவி, உதவிக்கு பின் பதவி. அவர்தான் நம் மனித நேயர் சைதை சா துரைசாமி அவர்கள். ஏழை நடுத்தர மாணவர்களின் IAS IPS கனவுகளை நிறைவேற்றியவர். அனைத்து சமயம் சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி, வசதி இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி, முதியோர்களுக்கு மாதாந்திர உதவி, இலவச திருமண மண்டபம், அமரர் ஊர்தி மற்றும் உயிர்நீர்த்தோர் குளிர்சாதன பெட்டி என இன்னும் பல உதவிகளை சென்னை நகர மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல காலங்களாக செய்து கொண்டிருப்பவர் நமது மனிதநேயர் சைதை சா துரைசாமி அவர்கள். அவரின் மக்கள் பணிகள் இன்னும் வலுப்பட சென்னை நகர மேயர் பதவிக்கு புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் நல்லாசியுடன் உங்களின் வாக்குகளை வேண்டுகின்றார். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற மாநகராட்சி மேயர் தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசி பெற்ற எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்தும் மாமன்ற உறுப்பினர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்தும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குற்றங்களையும் குறைகளையும் பார்த்து வேதனைப்படுவதை விட தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பது ஒவ்வொரு குடிமகனின் ஜனநாயக உரிமையும் கடமையுமாகும். இரட்டை இலைக்கு வாக்களிக்கும் உங்களின் விரல் மைதான் உங்கள் கனவுகளை நிறைவு செய்யும். தேர்தல் நாள் 17/10/2011. சென்னை மாநகராட்சி தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் மேயர் வேட்பாளருக்கு ஒரு ஓட்டையும் மாமன்ற உறுப்பினர் வேட்பாளர்களுக்கு ஒரு ஓட்டையும் வாக்களியுங்கள். இரட்டை இலை சின்னத்திற்கே. கனவு மெய்ப்படுமா? கனவு மெய்ப்படுமா? உங்களின் கனவு மெய்ப்படும். கனவு மெய்ப்படவே